அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மேக்ஸ் ட்ரிக்ஸ் பை பூபதி. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதாவது 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸில் ஒரு வரி வினாக்கள் அப்படின்றது இருக்கும். அதாவது இந்த ஒன்லைன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்டாண்டர்ட் வைஸாக 6th தனியாக, 7th தனியாக, 8th தனியாக, இதை போராத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொகுத்து ஒரு இதில் வந்து பிடிஎஃபாக வந்து தந்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக கண்டிப்பான முறையில் கேட்பாங்க. இதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இருந்து 5 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதில் வந்து நம்ம மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள், அதாவது அடிப்படையான விஷயங்கள் அல்லது ஃபார்முலாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் போராத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃபை வந்து பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த ஒரு இது மட்டும் நான் எடுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட புள்ளியை பொறுத்து எந்த குறைந்த கோண அளவில் உள்ள வடிவத்தை சுழற்றினால் அதே வடிவம் கிடைத்ததோ அந்த கோணத்தின் சுழற்சி கோணம் அப்படின்றாங்க. அப்போ அந்த சுழற்சி கோணத்தில் கிடைக்கக்கூடிய சதுரத்தில் எத்தனை வரிசை வருது, செவ்வகத்தில் எத்தனை வரிசை வருது, சமபக்கத்தில், இந்த மாதிரி தனித்தனியாக நீட்டாக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு எப்படி கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு தந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா இதுலேயுமே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாமே எடுத்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நல்லாவே தந்திருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் பிடிஎஃபை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th and 10th இதையும் வந்து அடுத்த வீடியோ இதில் வந்து உங்களுக்கு தரேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின இதை வந்து கமெண்ட் பாக்ஸுக்கு டைப் பண்ணுங்கள். இந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.